பாய். ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த விலாகும் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டிலேருந்து எடுத்தது தான். அம்மா வீட்டில் காலையில் எப்பயும் போல் காஃபி இருக்கும். அதுவும் இப்போல்லாம் பெரியவங்க குடிக்கிறது கிடையாது, பசங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. பசங்க பிஸ்கெட் தொட்டு காஃபி சாப்பிட்டதுக்கப்புறம் எங்களுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் பால் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அம்மா கொஞ்சம் சித்தா மெடிசன்ஸ்லாம் எடுத்துக்கிறதுனால தேங்காய் பால் காலையில் டெய்லி ஒரு டம்ளர் குடித்தா நல்லதுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னார். அதுலேருந்து எல்லாருமே தேங்காய் பால் குடிக்கிறாங்க. நானும் குடித்து பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. ஒரு 2 தேங்காய் அளவுக்கு எடுத்து கீனிக்கிட்டு அதை வந்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு ஃபில்டர் வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறாங்க. ஏலக்காவும் தேங்காய் அரைக்கும் போதே கூட ஒரு 2-3 ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட்டுக்கு வேணும்னா நாட்டு சர்க்கரையோ இல்லை ஒயிட் சுகரோ போட்டு குடிச்சிக்கலாம். நாட்டு சர்க்கரை தான் நாங்கள் போட்டு குடித்தோம். பட் வந்துட்டு சர்க்கரையே போடாமல் குடித்தாலுமே நல்லது தான். விஸ்வா எங்கேன்னு காணான்னு பார்த்தா பின்னாடி வீட்டில் வந்துட்டு விளையாண்டுட்டு இருந்தான். அவனோட ஃப்ரெண்ட் அங்கே இருக்கான் போல். ஸ்கூல் போகிற வரைக்கும் அவன் கூட போய் விளையாண்டுட்டு இருந்தான். வீட்டு ஜன்னல்லேருந்து அவனை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். அவங்க வீட்டிலேருந்து கொஞ்சம் பச்சை மல்லாட்டை கொடுத்துட்டு இருந்தாங்க வைக்கிறதுக்கு. ரொம்ப நேரம் விஸ்வா பார்த்திங்கன்னா இங்கேயும் அங்கேயும் சுற்றிட்டே இருந்தான். என்னடான்னு கேட்டால் ஆட்டுக்குட்டியை காணா, அதை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா. ஆட்டுக்குட்டியோட அம்மா வேற வந்துட்டு கத்திக்கிட்டே இருந்தது குட்டியை காணாமல். விஸ்வா தான் தேடிட்டே இருந்தான். நானும் கூட போய் பார்த்தேன், எங்கடா இருக்குன்னு தேடிட்டே இருக்கும் போது பார்த்தா அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே ஜன்னல்கிட்ட ஏறி உட்காந்துக்கிட்டு வெளியில் வர தெரியாமல் அதுவும் கத்திக்கிட்டே இருந்திருக்கு. எங்களுக்கு பார்த்த உடனே செம சிரிப்பு. இந்த குட்டி ஆடு பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஃபன் பண்ணிகிட்ருக்கு. டெய்லி எது மேலேயாவது ஏறிக்குது. நேற்று கூட சேரில் ஏறி உட்காந்துட்டு இருந்துச்சு. இன்றைக்கி ஜன்னல் மேலே. நேற்று ஈவினிங் பார்த்திங்கன்னா வீட்டு ஓட்டு மேலே ஏறிச்சு. அது இறக்கிறதுக்குள்ளே வந்துட்டு கயிறு வேறு மாட்டிச்சு. அப்புறம் கிஷோர் தான் மேலே ஏறி இறக்கனா. அந்த மாதிரி காமெடி தான் இது கூட போங்க. ஆட்டுக்கு குட்டியை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். குட்டி வந்துட்டு அம்மா எவ்வளோ கற்றுனாலும் தேடுறதே கிடையாது. ஆனால் அம்மா தான் பாவம் கத்திக்கிட்டே இருக்கும். குட்டியை கொஞ்ச நேரம் காணனாலும் கத்திக்கிட்டே இருக்கும். அதுதான் எல்லாருக்குமே இல்லை. பெற்றவங்க தான் பிள்ளைங்கள வந்துட்டு பிள்ளைங்கள பற்றி கவனிக்கிறது, தேடுறது எல்லாமே. பிள்ளைங்களுக்கு அந்த பாசம் இருக்குமான்றது தெரியல இப்போ இருக்க காலகட்டத்திலலாம். காலையில் பசங்களுக்கு டிஃபன் பார்த்திங்கன்னா தோசையும் மல்லாட்டை சட்னியும் தான். கிஷோரும் விஸ்வாவும் ஏற்கனவே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சஞ்சய் தான் லேட்டாக சாப்பிட்டுட்டு இருந்தான். அவங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜாலியாக வந்துட்டு கொல்லிக்கு கிளம்பிட்டாங்க. கொல்லியில் போய் அங்கே போயிட்டு கொட்டாயில் உட்காந்துக்கிட்டு அங்கேயும் மொபைல் தான் நோண்டிகிட்டு இருப்பானுங்க. ஆனால் அங்கே ஜில்னு காற்று வரும், ஜாலியாக இருக்கும் போல் அவனுங்களுக்கு. அதனால் கிளம்பிடுவானுங்க. பசங்க கிளம்புனதுக்கப்புறம் எங்களுக்கு வந்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை கஞ்சி செஞ்சுருந்தாங்க. உடச்ச கோதுமை. இந்த கோதுமை பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது. நான் ஊரில் வாங்கி செய்கிறதெல்லாம் சம்பா கோதுமை போல். அது வந்துட்டு ப்ரௌன் கலரில் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு கம்பேர் பண்ணும்போது சம்பா கோதுமை விட இந்த கோதுமை டேஸ்ட் நல்லா இருக்குது. சூப்பராகவும் இருந்துச்சு. தோசைக்கு அரைச்ச மல்லாட்டை சட்னியில் தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கெட்டியாக கஞ்சிக்காக தொட்டுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தாங்க. அது தொட்டுட்டு அந்த கஞ்சி குடிக்கும் போது சூப்பராக இருந்துச்சு. ஊரில் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ரவை மாதிரி ஒரு சம்பா கோதுமை ரவை இருக்கும். அதை தான் வந்துட்டு கஞ்சி காய்ச்சி குடிப்பேன். அது குடிக்கிறத விட இந்த மாதிரி இந்த உடச்ச கோதுமையில் செஞ்சோம்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. நான் இந்த மாதிரி ஊருக்கு எப்போயாவது வந்தேன்னா வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு டிஷ்ஷு புதுசாக கற்றுக்கிட்டு ஒசூரில் போய் ட்ரை பண்ணி பார்ப்பேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு எப்பயும் போல் ஆஃபீஸ் ஒர்க் தான். எனக்கு வந்துட்டு லீவ் கிடையாது. பசங்களுக்கு மட்டும்தான் 2 வீக்ஸ் லீவுன்னு சொல்லிட்டு ஊருக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். நான் வந்துட்டு எப்பயும் போல் ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தேன். லீவெல்லாம் போடல, எனக்காவது தேவைன்னா போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் ஒர்க்கு தான் 9 to 6 பார்த்துட்டு இருந்தேன். இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அம்மா அண்ணியெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க கூட பேசிக்கிட்டே அப்படியே தான் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒசூரில் இருக்கும்போது 8 o'clock நான் அந்த ரூமுக்கு போய் கதவை சாத்தினேன்னா அடுத்தது வந்துட்டு பசங்க வர வரைக்கும் வெளியில் வரவே மாட்டேன். மத்தியானம் லன்ச்சு வந்துட்டு சாப்பிட்றதோட சரி. அதுக்கப்புறம் ஈவினிங் போல் தான் கிச்சனுக்கே போவேன்.
பட் இங்கே அப்படி கிடையாது. காலையில் கஞ்சி குடிச்சிட்டு 1 ஹவர் ஆகல. அதுக்குள்ளே வந்துட்டு மல்லாட்டை வேய்ச்சி கொடுத்து சாப்பிட சொன்னாங்க. ஏதாவது ஒன்று வயிற்றுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. தண்ணி கூட நான் மொண்டு குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, பாட்டிலில் ஃபில் பண்ணி பக்கத்தில் வச்சுருவாங்க. மல்லாட்டை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எங்கள் கொல்லையில் விளைஞ்ச சப்போட்டா பழம், அதை வந்துட்டு பழுக்க வச்சு வச்சுருந்தாங்க. அதை கொடுத்து சாப்பிட சொல்லிட்டு இருந்தாங்க. அம்மா வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் இதுதான் வித்தியாசம் இல்லை. நம்ம அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா நம்மள ஒரு வேலை செய்ய விட மாட்டாங்க. நம்ம உட்காந்துருக்கிற இடத்துல நம்மளுக்கு தேவைக்கு அதிகமாகவே வந்துட்டு நம்ம கேட்குறது எல்லாமே கிடைக்கும். ஆனால் புகுந்த வீட்டில் அப்படி கிடையாது. மற்றவங்களுக்கு என்ன வேணும் வேணும்னு பார்த்து செய்வோம். நம்மளுக்கு என்ன வேணும்னு கேட்கறதுக்கு யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. மதியானம் நல்லா கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு எல்லோரும் உட்காந்து தயிர் பச்சடி வச்சுட்டு சாப்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. அப்போ தான் என்னால் கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியும். ஸோ இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாட்டா, பாய் பாய்.